வெல்கம் டு பவானி கார்த்திக் சேனல். நம்ம இன்னைக்கு புதுசாக ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இது புது ரெசிபின்னு ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நம்ம பண்ணுறது தான். நாங்கள் பண்ணுறத தெரியாதவங்களுக்காக புதுசாக வரவங்களுக்காக பார்க்குறதுக்காக தான் பண்ணுறோம். அந்த ரெசிபி பேர் என்னம்மா? திரும்பி நான் கேட்குறேன். ப்ரான் கிரேவி, எறா கிரேவி மாதிரி பண்ணுறது. ப்ரான் கிரேவி. ஓகே, இன்னும் நல்லா ரெடி பண்ணியிருக்கீங்க. அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், மல்லி இலை, கருவேப்பிலை, வேற ப்ரான் ஒரு கப். இது எவ்வளவு? 1 kg வாங்கணும், 1/2 kg தான் நமக்கு கிடைச்சிச்சு. அதை கிளீன் பண்ணா அது இன்னும் கம்மியாயிடும், ஏன்னா அந்த குடல்லாம் எடுத்தோம்னா. பேலன்ஸ் இது என்னது? மிளகு சீரக சோம்பு பொடி பண்ணி வச்சிருக்கேன். மிளகு சீரக சோம்பு பொடி அரைச்சு வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிட்டேன். ஓகே, அப்புறம் மிளகாய் தூள். சரி, போலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க, பத்த வைங்க. இந்த கடாயில தான் பண்ண போறோம். ஓகே, இந்த கடாயில கடாய் நல்லா இருக்கா? அவ்வளவுதான், போலாம். அடுத்தது ஆயில் தான். எல்லா நான்வெஜ்ஜுக்கும் என்ன இது? கல்லெண்ணெயா? கொஞ்சம் ஆயில், நான்வெஜ்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் விட்டா நல்லா இருக்கும். எண்ணெய் காயிடும். எண்ணெய் காய்ச்ச உடனே என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆனியன். ஆனியன் நல்லா வதங்கணும். ஒரு 10 நிமிஷம் வதங்கினா போதுமா? அதான் நான் சொன்னேன், கொஞ்சம் ப்ரௌனா வந்தா நம்மளோட கிரேவி டேஸ்டா இருக்கும். அதுக்காக. ஓகே, இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு உப்பு போடணுமா? ஆமா, கொஞ்சம் கல் உப்பு, கொஞ்சம் மஞ்சள். கல் உப்பு, மஞ்சள். ஆமா, நான் எப்பவுமே அப்படியே தக்காளியோட கொஞ்சம் கல் உப்பு போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சமா. ஆமா, மஞ்சள் தூள் சுற்றி அதுக்கு எடுத்து வைக்கணும். மோஸ்ட்லி எல்லாத்துலயும் மஞ்சள் தூள் சேர்க்கணும். ஏன் மஞ்சள் தூள் எல்லாத்துலயும் சேர்க்கணும்? அந்த ஆன்டிபயோட்டிக்ல. நீ மஞ்சளே பூசுறது கிடையாது எந்த பெண்களும், ஆனா மஞ்சள் ஒரே இடத்துல கண்டிப்பா சேர்க்கறது சாப்பாட்டு. மூடி வச்சிடலாம். தக்காளி வந்துச்சா? வந்துருச்சான்னு பாத்துடலாம். நல்லா வந்திருக்குல்ல? ரைட்டா, தக்காளி பிடிக்கிற அளவுக்கு கிண்டுமா? அப்படிலாம் இப்போ தக்காளி நல்லா வந்துருச்சு. இஞ்சி பூண்டு பச்சை வாசனையும் போயிடுச்சு. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை. இப்போ எறாவை ஆட் பண்ணிக்கலாம். எறா எப்படி வாஷ் பண்ண சொல்லவே இல்லையே. கையால தான் வாஷ் பண்ணி, அப்புறம் காலால வாஷ் பண்ணுவாங்க. எறா வாஷ் பண்ணி என்னெல்லாம் மேல போட்டிருக்க? மஞ்சள் தூள், உப்பு போட்டு வாஷ் பண்ணிருக்கேன். எப்போதுமே கவுச்சு வாடை அடிக்காம இருக்கிறதுக்கா? பேச்சுலரா இருந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் பேச்சுலரா இருந்தப்போ நான் யூஸ் பண்ணது இல்லை, தெரியாது. என்ன பண்ணுவோம், வாங்குவோம், அப்புறம் கழுவுவோம், போட்டுருவோம், செஞ்சிருவோம். ஒருவேளை சூடா சாப்பிடக்குள்ள நல்லா இருக்கும், அப்புறம் அடுத்த டைம் சாப்பிடக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரே கவுச்சு வாடை அடிக்கும். இது ரொம்ப நாளைக்கு தெரியாது. பேச்சுலர் பார்த்துருக்கீங்க, புதுசாக சமைக்க வரீங்க அப்படின்னா அது மாதிரி எந்த மீனாக இருந்தாலும் சரி, சிக்கனாக இருந்தாலும் சரி,
எல்லாமே வந்து என்ன பண்ண போறேன்? இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளவு ஸ்பூன், எவ்வளவு குவான்டிட்டி சொல்லவே இல்லை நீ, நான் தான் சொன்னேன். 1 ஸ்பூன் போட்டா போதும். ஏன்னா நம்ம மிளகு சீரகம் அதை அரைச்சி வச்சிருக்கோம்ல, அந்த காரம் கொஞ்சம் வரும். ஆல்ரெடி போட்டாச்சு. அதான் 1 ஸ்பூனு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டாச்சு. உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருந்தா பிடிக்கும்ல, ஆமா, அதுக்காக கொஞ்சோண்டு காஷ்மீர் மிளகாத்தூள் போட போறேன். ஓகே. இது அவ்வளவு காரம் இருக்காது, நான் வீட்லயே அரைச்சதுதான், நம்மளே வாங்கி அரைச்சது. ஆமா. மோஸ்ட்லி எல்லாரும் கடையில் போய் வாங்குறதை விட்டுட்டு வீட்லயே அரைச்சு சாப்பிட ட்ரை பண்ணுங்க. இன்னும் எவ்வளோ நேரம் வேணும்? 10 minutes. 10 minutes. 20 minutes இருந்தாதான் நல்லா இருக்கும். ப்ரான் வந்து மினிமம் 20 மினிட்ஸா? நான் சொன்னேன்ல, மிளகு சீரகம் சோம்பு பொடி அரைச்சி வச்சிருக்கேன்ல. நல்லா வாஷ் பண்ணிட்டு நீ குக் பண்ணீங்கன்னா இந்த ஒரு கவுச்சி ஆர்டர் இல்லாமல் நல்லா இருக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஃபிஷ்ஷோ மட்டனோ நீங்கள் ப்ரானோ இல்லை எனிதிங் எதுவாக இருந்தாலும் மஞ்சத்தூள் உப்பு போடாமல் சமைக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அப்புறம் போக போக உங்களுக்கு புரியும். அப்புறம் டிஷ் வீணாக போயிடும், சாப்பிட மாட்டாங்க உங்கள்கிட்ட, நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா இதுதான். சரியா? நெக்ஸ்ட் கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன், லைட்டா, கொஞ்சம் நேரம் வேகிறதுக்காக. கிரேவி ஆயிடுச்சு. வேகணும்ல கொஞ்சம், அதுக்காக தான் தண்ணி ஆட் பண்றது. 20 நிமிஷம் வேணுமா 10 நிமிஷம் வேணுமா? 20 நிமிஷம் இருந்தா 15 minutes போதும். அதுலயே சுண்டி வந்துடும். ரெடி ஆயிடுச்சுன்னு பாத்துக்கலாமா? நேத்து என்ன சொன்னா உங்ககிட்ட? எண்ணெய் பிரிஞ்சு வரணும்னு. வந்துருச்சா? ஆமா, எண்ணெய் பிரிஞ்சு வந்தாதான் குக் பண்ணதா இருக்கும். இதெல்லாம் நாங்க பேச்சுலருக்கும் தெரியாது. கொதிக்கும். சுண்டு அளவு தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணியை ஊற்றி சரி அது சுண்டணும் போல இருக்குன்னு அதிகமா தண்ணி ஊற்றும் வேவறதுக்காகவே. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இதுவாகும். ஏன்னா ஓப்பன்லயே வந்துருக்குல்ல. வேற என்ன பண்ண போற? மேல பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்டு இருக்கான். ஆமா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சிச்சா, எறாவும் நல்லா வெந்துட்டு இருக்கும். இதுக்கு மேல வேக வச்சாலும் ரொம்ப ரஃப் ஆயிடும் எறா. அப்புறம் இதுக்கு மேல அமைதியா சைலண்டா ஒரு 10 minutes மூடி போட்டாவே வெந்துடும். ஓகே. சிம்ல வச்சுட்டு ஃபாஸ்டா வச்சீங்கன்னா அடி பிடிச்சிடும். ஓகேவா? இப்போ மல்லி இலை போட்டு இறக்கணுமா இல்ல கொதிக்கணுமா? அவ்வளவுதான், ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்ப நான் சொன்னேன்ல, நம்மளுக்கு இன்னைக்கு மதியம் லஞ்ச் வந்து சிறுதானிய தோசை, எறா கிரேவி. சூப்பர். தோசை திருப்பி போட்டுறேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ குழம்பு ஊத்திடலாமா? கிரேவியா குழம்பா? கிரேவி தான். இன்னைக்கு ரெசிபி வந்து சிறுதானிய தோசை, ப்ரான் கிரேவி. இன்னைக்கு நம்ம நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டோம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த டிஷ்ஷில் பார்க்கலாம். தேங்க்யூ.